அனைவருக்கும் சுதந்திர தின அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம உலகத்து ஒரு ரவுண்டு போவோம். அதாவது முதல்ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுனால நாளைக்கு சிறப்பாக கொண்டாட போகிறாங்க. அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் 1000 ரூபா கொடுக்குறாரு மாணவர்களுக்கு. அதை சில பேர் குறை சொல்கிறாங்க, பிச்சை காசுன்னு. இவங்க வாங்கினா பிச்சை இல்லை, மற்ற மாணவர்களுக்கு வாங்கினா பிச்சைன்றாங்க. அடுத்து நம்ம கல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்து ஒருத்தர் கொலை செய்திருக்கார். அவர் பாக்ஸர். அவர் பார்த்துட்டு போகலான்னு வந்தார். ஆனால் மருத்துவர் நல்லா அழகாக இருந்ததுனால அவர் கொலை செய்தார். கொடூரமாக கொலை செய்திருக்கார். 150 மில்லிகிராம் விந்தணுக்கள் அந்த பொண்ணோட உடம்புலேருந்து கைப்பற்றியிருக்காங்க. அந்த அளவுக்கு கொடூரமாக அந்த பொண்ணை சித்திரவதைப்படுத்தி கற்பழிச்சிருக்காரு. இதில் என்ன கொடுமைன்னா, அவர் போலீஸ் நல வாரியத்தில் ஒரு உறுப்பினர். கல்கத்தா மாநகர போலீஸ் காவல் நிலையத்தில் அவர் அடிக்கடி போய் உதவி செய்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. போலீஸ் ஃப்ரெண்டு மாதிரி இருந்திருக்காரு. அவரே இந்த வேலை செய்திருக்கிறாரு. இவருக்கெல்லாம் நிச்சயமாக தூக்கு தண்டனை கொடுக்கணும். அடுத்து நம்ம ரஷ்யா கிட்ட போயிடுவோம். ரஷ்யாவில் உக்ரைன் படைகள் 40 கிலோமீட்டருக்கு மேலே முன்னேறிக்குது. ரஷ்யா கேப்டன்கள், கர்னல்கள் எல்லாருமே நல்லா லஞ்சத்தில் ஊறி போனதுனால்தான் இந்த மாதிரி ஒரு பெரிய துர்பாகியமான நிலைமை ரஷ்யாவுக்கு கிடச்சிருக்கு. இது சாதாரணமாக யாரும் செய்யலை. அமெரிக்காவோட பக்கா பிளானிங். அதை போலந்து மூலமாக நல்லா நிறைவேற்றிருக்கிறாங்க. நம்ம உக்ரைன் இராணுவத்துக்கு போலந்து நாடு, ஜெர்மனி, பிரான்ஸு எல்லாம் சேர்ந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு நல்லா தயார்படுத்தி மேப்போடு அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களும் 40 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனவங்க ஒவ்வொரு நகரமாக கைப்பற்றி அந்த நகரத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கல. அவங்களோட ஒரே இலக்கு முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. ரஷ்யா இந்த தாக்குதலை எதிர்பார்க்கல. ரஷ்யா கொஞ்சம் நிலம் கொழிஞ்சிருக்கு. ஆனால் 2-3 நாளில் இது சரியாயிடும். அதே போல் ஜப்பானோட பிரதமரும் இன்றைக்கி அவர் பதவி விட்டு இறங்கிடுவார் போல இருக்குது. அடுத்து நம்ம இஸ்ரேலுக்கு உதவி செய்யறது யாரும் சின்ன பச்சை பிள்ளைய கூப்பிட்டு கேட்டால் கூட அந்த பிள்ளை சொல்லிடும் அமெரிக்கா தாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு இன்றைக்கி 220 ட்ரில்லியனுக்கு அவர் அமெரிக்கா ஆயுதம் கொடுத்துருக்குது. ஆனால் உக்ரைனுக்கு ஃபஸ்ட்டு சொன்னது, உக்ரைனுக்கு எல்லா உதவியும் செய்வோம், இராணுவ உதவி எல்லா உதவியும் செய்வோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா கூட சண்டை போட வச்சு இன்றைக்கி உக்ரைனை கழட்டி விட்டு அழகாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயுமே அமெரிக்காவோட செல்ல குழந்தைன்னு எடுத்துக்கணும், அது இஸ்ரேல் தானே வழி, எந்த நாடும் கிடையாது. அவ்வளோ ஒரு சப்போர்ட். இப்போ அரபு நாடுகளை எல்லாத்தையும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி சவுதி அரேபியா தான். சவுதி அரேபியாவுக்கு ஒரு 20 மில்லியன் ஆயுதத்தை கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு 220 ட்ரில்லியனா, சவுதி அரேபியாவுக்கு மட்டும் 20 பில்லியன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சவுதி ஆஃப் ஆகிப்போச்சு. இந்த காசா பிரச்சனையும் வேணாம், காசு பிரச்சனையும் வேணாம், பாலஸ்தீனமும் வேணான்னு சொல்லி சவுதி ஆஃப் ஆகிப்போச்சு. இப்போ இவங்களுக்கு இஸ்ரேலுக்கு கொண்டாட்டம்தான். ஆனால் இஸ்ரேலு ஈரானை அடித்தா அது போர், ஒரு 3ஆம் உலக போர். கண்டிப்பாக 3ஆம் உலக போர் உண்டு. அதே மாதிரி இப்போ இந்த பாலஸ்தீனத்தில் காப்பாற்றுறதுக்காக, மக்களை காப்பாற்றுறதுக்காக எந்த நாடு முன் வரப்போகுதுன்னு தெரியல. காசா யுத்தம் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கும் இஸ்ரேலுக்கு குண்டு போட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதை தடுக்க எந்த நாடும் முன் வர மாட்டுது. இன்றைக்கி ஜெர்மன் அந்த நார்சம் பைப் லைனில் உடைச்சது உக்ரைன் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. இவ்வளோ நாள் ரஷ்யான்னு குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாம். ஆனால் கடைசியில் பார்த்தா உக்ரைன் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க, ஜெர்மனி ஆஃப் பண்ணுவாங்க, ரஷ்யான்னு சொல்லுன்னு சொல்லுவாங்க.
இப்போ புதின் வந்து 2-3 நாளில் ஏதாவது ஒரு முடிவு அதிரடியாக எடுப்பார், எடுத்தே ஆகணும். அவருடைய ஆட்டம் ஆரம்பமாகும்போது 3ஆம் உலகப் போருன்றது நிச்சயமாக நடக்கும். இந்த பூமியோட அழிவு அப்போ தான் ஆரம்பமாகும். இஸ்ரேல் வந்து காசா மக்களை பட்டினி போட்டே கொல்லணுன்றதுல தெளிவாக இருக்குது. 23 லட்சம் பேர் 40 கிலோமீட்டருக்குள்ளே அந்த குழந்தைங்களெல்லாம் என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி எந்த நாடும் பார்க்கல. ஐநா சபை அப்படியே நல்லா தூங்குது. ஐநா சபையோட தூக்கம் வந்து ஒர்ட்டை விட்டு தூங்குது. இந்த விஷயத்தில் உணவு கிடைக்காத அந்த ஆளுங்க எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எந்த உதவியும் ஐநா சபை செய்ய முடியல. இஸ்ரேலையும் அடக்க முடியல. அமெரிக்கா தான் ஐநா சபைக்கு பண உதவி பண்ணுது. அப்புறம் எங்கே அவங்க இது பண்ணுவாங்க? ஒன்றும் கிடையாது. இப்போ இது எப்படின்னா அமெரிக்கா தான் உலகத்தோட வல்லரசு அப்படின்ற மாதிரி முடிவாகி போச்சு. இது வந்து கண்டிப்பாக ரஷ்யா, சீனா, வடகொரியா, ஈரான் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் ஒரு பெரிய போரை தொடங்கி அந்த போர் மூலமாக தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். இது வந்து காசா மக்களுக்கு எல்லா உதவியும் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம கடவுளை வேண்டுறதை தவிர எந்த வழியும் இல்லை. இன்றைக்கி இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டோட சுதந்திர தினம் நாளைக்கு மக்களெல்லாம் சிறப்பாக கொண்டாடுங்க. எல்லையில் வேறு, நம்ம நாட்டு எல்லையில் வேறு தீவிரவாத செயல் அதிகரிச்சிச்சு. சுதந்திர தினம் வந்தாலே தீவிரவாதிங்க உள்ளே புகுந்துருவாங்க. நம்ம ஆள் பங்காளி இருக்கார் பாகிஸ்தான், அவர் வந்து எல்லா உதவியும் செய்து உள்ளே அனுப்பி விடுவார். நம்ம இராணுவமும் அவங்கள சுட்டுக்கொள்வாங்க. இது வருஷம் நடக்கிறது தான். அதனால் சுதந்திர தின கொண்டாட்டத்தை மக்கள்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக கொண்டாடுங்க. எல்லோரும் நல்லா எச்சரிக்கை உணர்வோடு இருங்க. இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு என்னுடைய நன்றி.